கூட்டணி வச்சு சாதிச்ச ஒரு கட்சியை சொல்லு. இந்த கட்சிகள் தொடங்கப்பட்ட ஏற்கனவே திமுக அதிமுக இருக்கு, அதுபோக பல கட்சிகள் தொடங்கப்பட்டிருக்கு. அந்த கட்சிகள் தொடங்கப்பட்டதற்கான காரணம் சொன்னது என்ன? அப்புறம் அந்த காரணங்கள் என்னானது? கூட்டணி எதற்காக வைத்தார்கள்? மாற்றம்ங்கிற எந்த கட்சியிலிருந்து, எந்த கட்சியின் கொள்கை, எந்த கட்சியின் ஆட்சி முறையிலிருந்து மாற்றம். இந்த கட்சிகளின் ஆட்சியிலிருந்தா மாற்றம். திருப்பி வந்தவங்களெல்லாம் ஒரு தேர்தல் 2 தேர்தலோட திருப்பி இந்த கட்சிகளோட கூட்டணி வச்சால் அது மாற்றம் இல்லாத ஏமாற்றமா போயிருக்கு. உங்களுக்கு விளங்கிருச்சு. என் முன்னவர்கள் சீபா ஆதித்தனார் 2 தேர்தல் நின்னார், தோற்ற உடனே கூட்டணி கரைஞ்சே போயிட்டார், கட்சியை போய் சேர்ந்துட்டார். மாப்போசி நின்று தோத்துட்டோம்ல. என் முன்னவர்கள் இப்ப எங்க ஐயா எங்க அண்ணங்கள்லாம் சில பகுதி கட்சி தொகுதி கட்சியா நின்றுட்டாங்க. இந்த இனத்துல நாங்க தான் தோற்றாலும் பரவாயில்ல, தற்காலிக தோல்விக்காக நிரந்தர வெற்றியை விட்டுறக்கூடாதுன்னு தொடர்ச்சியா நின்று போரிடுறோம். 5வது முறையும் ஒரு கட்சி உலக அரசியல் வரலாற்றில், இந்திய அரசியல் வரலாற்றில், தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் தோல்வியை சந்திச்ச பிறகு 5வது முறையும் தனிச்சு நம்பிக்கையோடு மக்களை சந்திச்சு தேர்தலில் போட்டியிட போற கட்சி நாம் தமிழர் கட்சி. அந்த கட்சி நீங்க பாருங்க, அசாத்திய வளர்ச்சியை இந்த தேர்தலில் பெறும். நீங்க வியப்பீங்க, எப்படா இப்படி வந்தாங்கன்னு வியப்பீங்க.